வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட வாழ்க்கையில கடன் கஷ்டம் பெரிய வேதனையை தரும். அப்படிப்பட்ட கடனை தீர்ப்பதற்கு கடவுள் கொடுத்த ஒரு 4 யோகங்கள் ஒரே நாள்ல வருது. இந்த 4 யோகங்கள் வரும் நாளில் நீங்கள் செய்யும் எளிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கும். ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் தான் ரொம்ப 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 அவசியம். காலையில எழுந்திருச்சா யாருக்கு பதில் சொல்றது அப்படிங்கிறதுலயே வாழ்க்கையில பாதி நேரம் ஓடிடும். பல பேர்த்தோட நோய்க்கும் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் காரணமே நம்மளுடைய தீராத கடன். நிறைய பேருக்கு கடன் அவர்கள் கொடுத்த பணம் திருப்பி வந்தாலே அந்த கடனை செட்டில் பண்ணிடலாம். ஆனா அவங்க கொடுத்த பணத்தை வாங்கினவங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க கொடுக்க வேண்டிய காசை கேட்கறவங்க நெருக்கடி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய கஷ்டத்தையும் கவலையையும் கண்ணீரையும் நீக்குவதற்கு கடவுள் கொடுத்த ஒரு நல் வாய்ப்பு, ஒரு அற்புத யோக நாள். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். முதல்ல உங்களோட கடன் தீரணும்னா லக்ஷ்மி கடாட்சம் உங்க வாழ்க்கையில வரணும். லக்ஷ்மியின் ஆசீர்வாதம் கிடைக்கணும். வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு போட்டுட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிடுங்க. மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் கிடைத்துட்டாலே கடன் தீர்வதற்கான வழி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். கடன் தீர்வதற்கான வாய்ப்பை மகாலட்சுமி அள்ளி தருவார். இந்த அற்புதமான யோகத்தை பத்தி முதல்ல நம்ம பார்த்துடலாம். இந்த யோகங்கள் 1 அல்ல 2 அல்ல 4 யோகங்கள் ஒரே நாள்ல வருது. 150 வருடத்திற்கு பிறகு ஒருத்தரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனை தீர்ப்பதற்கு கடவுள் முடிவு செஞ்சிட்டார். உங்கள் கஷ்டத்தையும் வேதனையும் கண்ணீரையும் கடவுள் துடைப்பதற்காக அவர் செவி சாய்த்து விட்டார். அவரின் கடைக்கண் பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனாலதான் இந்த யோகத்தை கடவுள் உங்களுக்கு தருகிறார். அதனாலதான் இந்த தகவல் உங்களுக்கு இப்ப இந்த வீடியோல நீங்க பார்க்கிறதுக்கான பாக்கியமே கிடைக்குது. அப்படிப்பட்ட அந்த யோகங்கள் என்னன்னா, ஒண்ணு புதாதித்ய யோகம், இன்னொன்னு சந்திரமங்கல யோகம், இன்னொன்னு குருமங்கல யோகம், இன்னொன்னு விபரீத ராஜயோகம். இதுல புதாதித்ய யோகம் அப்படின்னா புதனும் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து இருப்பதால் ஏற்படக்கூடியது புதாதித்ய யோகம். இரண்டாவது சந்திரமங்கல யோகம். சந்திரனும் செவ்வாயும் சமசப்தமாக அமர்ந்து, அதாவது சந்திரன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் செவ்வாயையும் செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சந்திரனையும் பார்ப்பதால் நிகழக்கூடிய அந்த யோகத்திற்கு பெயர் சந்திர மங்கள யோகம். அடுத்தது பரிபூரண சுபகிரகமான குரு பகவான் செவ்வாயை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய குரு மங்கள யோகம். இன்னொரு யோகத்திற்கு பெயர் விபரீத ராஜயோகம். இது ஒருவரை வாழ்க்கையில் திடீர் வெற்றியாளராக, திடீர் பணக்காரராக, திடீர் தொழிலதிபராக மாற்றக்கூடிய அந்த யோகத்திற்கு பெயர் விபரீத ராஜயோகம். இந்த யோகங்கள் எப்படி கடனை தீர்க்க உதவும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். கடனை தீர்ப்பதற்கு முதல்ல குருவின் ஆதரவு அவசியம். இந்த குரு பகவான் மிதுன ராசியான புதனின் வீட்டில் அமர்ந்து செவ்வாயை பார்க்கிறார். கும்ப ராசியில் செவ்வாய் இருக்கும் பொழுது அங்கே சூரியன், புதன், ராகு, செவ்வாய் 4 கிரகங்கள் இருக்கும். 4யுமே குரு பார்க்கிறார் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து. இது பெரிய அளவிலான வெற்றியை தரும். ஏன்னா குரு பகவான் பணத்தையும் பண குவியலையும் பண மூட்டையையும் தரக்கூடியவர். அப்ப பெரிய அளவிலான பணம் வந்தாலே கடன் நிவர்த்தி ஆயிடும். நீங்க போய் ஒரு எம்எல்எம்ல, ஒரு பிரைவேட் பினான்ஸ்ல, ஷேர் மார்க்கெட்ல அல்லது ஈக்விட்டியில, கமாடிட்டியில அல்லது கிரிப்டோ கரன்சில, ஃபாரெக்ஸ்ல எதுல பணம் போட்டிருந்தாலும் சரி, அங்கீகரிக்கப்படாத எந்த நிறுவனத்தில் பணம் போட்டு நீங்க சிக்கலில் இருந்தாலும் அல்லது ஒரு பத்திரத்தை கொடுத்திருந்தாலும், நகையை இரவல் கொடுத்தாலோ, கைமாத்தா கொடுத்து சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வருவதற்கான வழியை இந்த குரு பகவான் காண்பிப்பார். காரணம் 4 கிரகங்களை குரு பகவான் பார்க்கிறார். அதுல புதன் தான் சமயோகித புத்தியையும் புத்தி கூர்மையையும் சாதுரியத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப கண்டிப்பாக இவ்வளவு நாள் போய் நீங்க எப்படி உங்க பிரச்சனையை சரி செய்யறதுக்கு அல்லது நீங்க கொடுத்த கடனை வசூல் பண்றதுக்கோ உங்க கடனை நிவர்த்தி பண்றதுக்கோ பேசுனீங்களோ அல்லது எப்படி விலக்கி சொன்னீங்களோ தெரியாது. ஆனால் இந்த யோகம் ஆக்டிவேட் ஆயிட்டா உறுதியாக நீங்க சொல்றத நீங்க கடன் வாங்கினவரும் சரி, நீங்க கடன் கொடுத்தவரும் காது கொடுத்து கேட்பார். கடவுள் அதற்கான வாய்ப்பை, அதற்கான அமைப்பை உருவாக்கி தருவார் அவர்களுக்கு. அதனால கட்டாயமாக உங்கள் கடன் தீர்வதற்கான வழி கிடைக்கும். எனக்கு நிதி ஆதாரமே இல்லை, என்கிட்ட இருக்கிற கடனுக்கும் என்கிட்ட இருக்கிற சொத்துக்கும் சம்பந்தமே இல்லை, நான் எப்படி கடனை கட்டுவேன், அல்லது எனக்கு எந்த இன்கமும் இல்லை, பினான்சியல் சோர்ஸே இல்லைன்னா அங்கேதான் லக்ஷ்மி கடாட்சம் வேலை செய்யுது.
யாருக்குமே எந்த விதத்திலுமே நிதி ஆதாரம் இல்லைன்னா அதை உருவாக்கும் வேலையை தான் மகாலட்சுமி எப்பொழுதுமே செய்வாங்க. அதனாலதான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் லட்சுமியிடம் இருக்குன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே வரோம். அப்படிப்பட்ட லட்சுமியின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சந்திர மங்கள யோகத்துல சந்திரன் தான் மனோகாரகன். ஒருத்தரோட மனசு எப்பொழுதுமே ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருந்துட்டா அவர்கள் எந்த காரியத்தையும் ரொம்ப ஈஸியாக சாதித்துக் கொள்ளலாம். அப்ப மனசு அலைபாயாமல் பதட்டப்படாமல் நீங்க போய் சரியாக நீங்க கொடுத்த பணத்தையோ அல்லது நீங்க வாங்கிய பணத்தையோ அதை பற்றி நீங்கள் விலக்கி சொல்லுவதற்கும் உங்கள் சூழ்நிலையை புரிய வைத்து அதிக வட்டியில வாங்கின கடனை வட்டியை தள்ளுபடி பண்ணிக்கிறது, அதிக வட்டியில இருக்கிற கடனை குறைவான வட்டிக்கு மாத்துறது, ஒரு இடத்தையோ அல்லது ஏதாவது ஒரு தொழில் இருக்கிற பணத்தை வர வச்சு நான் கொடுக்குறேங்கிறத நீங்க ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சாமர்த்தியமாகவும் விலக்கி சொல்லுவதற்கு இந்த யோக நாள் பலனை தரும். இனிமேல் கடன் இல்லைங்க, இனிமேல் கஷ்டம் இல்லை. எந்த போனையும் பார்த்து பயப்பட வேண்டாம். எந்த வண்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். நம்ம நகையோ பர்சனல் லோனோ பிசினஸ் லோனோ டேர்ம் லோனோ எஜுகேஷன் லோனோ எதுவா இருந்தாலும் கட்டிடலாம்ங்கிற நம்பிக்கையை தரக்கூடியதுதான் இந்த யோகங்கள். விபரீத ராஜயோகம்ங்கிறது உங்களோட ஜாதகத்துல சந்திரன் மறைவு பெற்றிருந்தாலோ 3, 6, 8, 12ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலோ அல்லது பாவ கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பலம் பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தாலோ அவர்களுக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல குரு கேது, குரு சனி, குரு ராகு சேர்க்கை இருக்குன்னா அவர்களுக்கெல்லாம் கடன் எப்பொழுதும் கழுத்தை நெரிக்கும். அவர்களுக்கெல்லாம் இந்த யோக நாள் மிகப்பெரிய ரிலீஃபை தரும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். நீங்க எல்லா சிக்கலிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பை தரும். சரி, இந்த நாள் என்னைக்கு? மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் இந்த அற்புதமான 4 யோகங்களும் ஒரே நாள்ல வருது. 150 வருடத்திற்கு பிறகு இந்த 4 யோகங்களும் ஒரே நாள் இந்த மார்ச் 3ஆம் தேதி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப 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 எளிய வழிபாடுதான் இந்த கடனை நிவர்த்தி செய்வதற்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். கடனை தீர்ப்பதற்கு காசு வரணும், காசு வருவதற்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும், லட்சுமியின் ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கணும். அப்ப இந்த நாள்ல மகாலட்சுமியின் ஆலயத்துல செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள உங்களோட கடன் தீர்வதற்குன்னா 6 தேங்காயை உடைத்து அதுல நெய் விட்டு திரி போட்டு கீழே பச்சரிசி பரப்பி தீபமேற்றி வழிபாடு செய்யும். அதே நீங்க கொடுத்த காசு உங்களுக்கு திருப்பி கிடைக்கணுமா அல்லது நீங்க சிக்கி இருக்கிற சிக்கல்ல இருந்து நீங்க விடுபடணுமா, உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாரா அல்லது உங்களுக்கு பணம் வரணுமா, லட்சுமியிடம் முறையிடுங்கள். அவங்கள எப்படி கேட்கணும், அவங்க மனசை எப்படி மாத்தணும், அவங்க எப்படி உங்களுக்கு இணக்கமான பதிலை சொல்லணுங்கிறத லட்சுமி பார்த்துக்குவாங்க. 8 தேங்காயை உடைச்சி அந்த 16 மூடியில நெய் விட்டு திரி போட்டு அதன் கீழே பச்சரிசியை பரப்பி அந்த தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த பச்சரிசி என்பது இந்த தேங்காய் மூடிகள் சாயாமல் இருப்பதற்கும் அது நேரடியாக பூமியில் படாமல் ஏற்றுவதுதான் இந்த தீப வழிபாட்டுக்கு விசேஷமே. இந்த 1 மணியிலிருந்து 2 மணி என்பது கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இல்லைங்க எங்க ஊர்ல லட்சுமி கோவில் இல்லைங்க, வேற என்ன செய்யலாம், வேற கோவில்ல ஏற்றலாமா? இந்த வழிபாட்டிற்கு இந்த 4 யோகங்கள் நிறைந்த நாளில் நீங்கள் செய்யும் இந்த தேங்காய் வழிபாடு கட்டாயமாக மகாலட்சுமியின் ஆலயமாக இருக்கணும். ஒருவேளை எங்க ஊர் லட்சுமி ஆலயம் என்னைக்கோ ஒரு நாள் தான் திறப்பாங்க அல்லது எங்க ஊர்ல லட்சுமி ஆலயம் இல்லைன்னா தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல இந்த 6 தேங்காய் அல்லது 8 தேங்காய் உடைத்து அன்னைக்கு 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள மதியம் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆலயம் அன்றைய தினம் முழுவதும் திறந்திருக்கும். சந்திர கிரகணமாக இருந்தாலும் இந்த ஆலயத்தின் கருவறையில் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம். அதனால இந்த ஆலயத்திற்கு சூரிய கிரகணமோ சந்திர கிரகண தோஷமோ கிடையாது. காளகஸ்தி திருத்தணி போலவே இந்த ஆலயத்திலும் கிரகண நாளில் நடை சாத்துவது கிடையாது. அதனால இந்த தீப வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஆலயம் திறந்திருக்கும். அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு ஸ்ரீ சூக்த கிரகலட்சுமி யாகம் இந்த ஆலயத்தில் காலை 9:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. அந்த யாகத்தில் கலந்து கொண்டாலும் உங்களுக்கான கடன் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு வேகமாக கிடைக்கும். தொழில வளர்ச்சியில தொழில் வியாபாரத்துல வரா கடனின் அளவு அதிகமா இருக்கு அல்லது உங்களுக்கு சொத்து வரல அல்லது ஒரு சொத்தையோ வீட்டையோ நீங்க வித்து அந்த கடனை கட்டிடலாம் நினைச்சா அந்த வாய்ப்புக்கெல்லாம் இந்த ஸ்ரீ சூக்த கிரகலட்சுமி யாகத்தில் கலந்து கொள்வது அவசியம். இந்த யாகத்துல கலந்துக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வரணும். அந்த ஜாதகத்தை
இந்த யாகத்திலையும் கருவறையில் இருக்கும் அஷ்டலட்சுமி நவகிரகத்திடமும் வைத்து சிறப்பு பூஜை செய்து உங்களுக்கு அன்னைக்கே அந்த ஜாதகமும் உங்க கையில திருப்பி கொடுத்துடுவாங்க. இந்த யாகத்துல கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு அவசியம். தேங்காய் தீபம் போடுவதற்கு முன்பதிவு தேவையில்லை. நீங்க நேரடியாக வந்து அந்த 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிவிட்டு மகாலட்சுமி தரிசனம் செய்துவிட்டு செல்லலாம். எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஆனா யாகத்தில் கலந்து கொள்வதற்கு கட்டாயம் முன்பதிவு வேணும். ஏன்னா இந்த யாகம் நவகிரகம் அஷ்டலட்சுமியின் முன்னிலையில அவர்களின் பார்வையில தான் ஹோம குண்டம் அமைத்து இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகம் வந்து நடைபெற இருக்கு. அந்த ஹோம குண்டத்தை சுத்தி குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் உட்கார வைக்க முடியும்னு இடவசதி இருக்குன்னு ஆலய நிர்வாகம் சொன்னதுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அங்கே இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதி கிடைக்கும். ஒருவேளை நீங்க கலந்துக்கணும்னா இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் விருதாச்சலம் நெய்வேலி சிதம்பரம் போன்ற பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் போகும் பொழுது 25வது கிலோமீட்டர்ல தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. வேறு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எப்படி வரலாம்ங்கிறத கேட்டுக்கலாம். ஒருவேளை வர முடியாதவர்கள் ஆன்லைன் வழியாக கலந்து கொள்வதற்கும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது ஆலய நிர்வாகத்தின் சார்பா. அந்த தகவல்களையுமே நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க கேட்டுக்கலாம். உங்கள் சார்பாக இந்த 6 தேங்காய் அல்லது 8 தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றுவதற்கும் ஆலயத்தின் சார்பாக ஒரு தனி நபரை அவர்கள் வந்து அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க தேங்காய் தீபம் போடணும்னாலும் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை அந்த தேங்காய் தீபத்துல வச்சுதான் அந்த தேங்காய் தீபம் போடுவாங்க. இந்த யாகத்தை தலைமை ஏற்று தொடங்கி வைப்பதற்காகவும் தேங்காய் தீபம் அன்றைய தினம் போட்டு வழிபாடு செய்வதற்காகவும் நானும் ஆலயத்திற்கு நேரில் வருகை தருகிறேன். நம்ம எல்லோருமே அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம். நம்மளுடைய கஷ்டமும் கவலையும் வேதனையும் தீர்வதற்காக ஒரே ஒரு நாளை ஒதுக்கி நாம் நிச்சயமாக இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகத்தில் கலந்து கொண்டு கடன் இல்லாத வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெறுங்கள். லக்ஷ்மி கடாட்சமும் லக்ஷ்மி குபேர யோகமும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சிக்கலையும் தீர்த்து உங்களுடைய பண வரவில் இருந்த தடைகளையும் விலக்கி தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமையையும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாத நிலைமையும் சரி செய்யட்டும். வராக்கடனின் அளவை குறைக்கட்டும் என்று தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.